இன்றைக்கி மினி விலாகில் வந்து என் பெரியவனோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே சீரிஸ் தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே அவனுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ அவனுக்கு பிடிச்சமான ரெசிபி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நியூ ஓப்பனிங்க்கும் அண்ட் லாஸ்ட் டேக்கும் நான் எப்போவுமே அவனுக்கு பிடிச்ச லஞ்ச் வைப்பேன், இன்னும் அந்த டே ஸ்பெஷல் ஆகணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது அவனுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும். அதோட சப்பாத்தியும் லஞ்சுக்கு வச்சுருக்கேன். மார்னிங் சாப்பிட்றதுக்கு ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லெட் போட்டு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் சப்பாத்தியும் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு பேக் பண்ணும்போது 1-2 கூடுதலாக வச்சுருக்கேன். பிகாஸ் குழந்தைங்க எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு ஏதாவது பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு வச்சுருக்கேன். இது வந்து சத்து மாவு கூழ் காலையில் குடிச்சிட்டு போக வச்சுருக்கேன். இந்த சத்து மாவு வந்து எங்களோட சொந்த தயாரிப்பு. ஒரு 50+ இன்க்ரீடியன்ட் போட்டு சத்து மாவு நாங்களே ரெடி பண்ணுறோம். அதோட டீட்டெயில்டு வ்ளாக் வந்து நெக்ஸ்ட் சீரீஸில் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒரு 300 ml குடித்தாலே போதும், கம்ப்ளீட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக இருக்கும். இதோட ஒரு செவ்வாழையோ இல்லை இந்த மாதிரி முட்டை ஆம்லெட்டோ போட்டிங்கன்னா சத்தியமாக பசிக்காது ஒரு 12 o'clock வரைக்கும். ஸோ டோர் ஸ்டெப் பிக் பண்ண பஸ் வந்துருச்சு. அவனை வழியை நினைப்போட அவன் தம்பியை நின்றுட்டுருக்கான். தம்பிக்கு லீவ் விட்டாச்சுங்க. இனி லீவ் டே சீரீஸ் வந்து பார்க்கலாம்.